கடலூர் நியூ சினிமா திரையரங்கில் கருடன் திரைப்படத்தை காணச் சென்ற நரிக்குறவர் இன மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டதை தொடர்ந்து படம் பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். இதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். ஆசினி நகைச்சுவை நடிகராக இருந்து தற்போது கதாநாயகனாக வலம் வரும் சூரி நடித்த கருடன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் நேற்று வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கடலூர் நியூ சினிமா திரையரங்கில் இந்த படம் திரையிடப்பட்டு ஓடிட்டு இருக்கு. இன்று காலை காட்சிக்கு 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க டிக்கெட் கேட்டு தியேட்டருக்கு வரும்போது தியேட்டர்ல கவுண்டர்ல அவர்களுக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து அவங்க தியேட்டர்ல ரொம்ப நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு அவர்கள் வெளியே செல்லுமாறு அவங்க வற்புறுத்தினதுக்கப்புறம் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்கிறாங்க. அவர்கள் அந்த புகார் அடிப்படையில் நாங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது, நீங்க வருவாய் கோட்டாட்சியரிடம் சென்று முறையிடுங்கன்னு சொல்றப்ப அவங்க அனைவருமே வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று அங்கு வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் எங்களை திரைப்படம் பார்ப்பதற்கு அனுமதிக்க மறுக்கிறாங்க. நாங்க அந்த அளவுக்கு எங்கள் முன்னோர்கள் இருந்த மாதிரி இல்லை, நாங்க இப்ப கொஞ்சம் தெரிஞ்சு நல்ல வகையில இருக்கோம், எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது, அதனால எங்களை தியேட்டருக்கு உள்ளே சென்று படம் பார்த்து அனுமதிக்குமாறு அவங்க முறையிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் திரையரங்க உரிமையாளர்களிடம் பேசி அவர்கள் அனைவரையும் தற்பொழுது படம் பார்ப்பதற்கு, அதாவது நியூ சினிமா திரையரங்கில் கருடன் படம் பார்ப்பதற்கு அந்த 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்ப தற்சமயம் படம் பார்க்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வட்டாட்சியர் பலராமன் அவர் அந்த நரிக்குறவர் மட்டும் அவருடைய வாகனத்திலே கொண்டு திரையரங்களை விட்டுட்டு அவர்களுக்கு டிக்கெட் எடுத்து இப்ப உள்ளே அனுமதிச்சிருக்காங்க. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.